நாளாவே அதிமுகவை டார்ச்சர் செய்கிற ஒரு இடத்துல பாஜக இருக்கு. ரெட்டலை சின்னம் இல்லைன்னா சாமானிய உழைக்கிறவர்களுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போட தெரியாது. எந்த சின்னத்தில் ஓட்டு போடுவாங்க? ரெட்டலை இப்போ கிடைக்கல, வேற ஒரு சின்னத்தில் நின்று ஓட்டு வாங்கி ஜெயிக்கிற இடத்துலயா இருக்கு? ரெட்டலையில் நின்னே தோத்து போய்கிட்டு இருக்கு இந்த குரூப்பு. நாங்கள் கூட்டணியில் இருக்கிறனால தான் நீ தமிழ்நாட்டுக்குள்ளே பேசிட்டு தர்ற. உன்னை நாங்கள் தான் 4 பேரை கொண்டு போய் சட்டமன்றத்தில் இறக்கி விட்டுருக்கோம். நீ ஒரு ஒட்டு, நீ ஓரமாக நின்று கையை கட்டி நில்ல, நாங்கள் கொடுக்குறத வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? வணக்கம் தோழர்களே. தேர்தல் அப்படின்னாலே பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கும். இந்த தேர்தலில் நமக்கு தெரிஞ்சு சாஷ்டாங்கமா பாஜகவிடம் மண்டியிட்டு இருக்கிறார் எடப்பாடியார். டெல்லி முடிவு செய்கிறது தான், இனிமேல் யாரும் இதை பற்றி பேச வேண்டாம் என்று முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்கிற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு எடப்பாடியார். இதை விட கேடுகட்ட கேவலமான ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உள்ள அதிமுக எதிர்கொண்டிருக்கிறவே வாய்ப்பில்லை. அதில் கொஞ்சோண்டு முதுகெலும்பு இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அதில் எம்பியா முன்னாடி இருந்த அன்வர் ராஜா அவர்கள் வச்சு வெளுத்திருக்கிறார். இங்கே பாருங்க, தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியாது அப்படின்னு முதுகெலும்போடு பேசியிருக்கிறார். இதுக்கு இடையில தான் ரெட்டலை சின்னத்தை வழங்குவது குறித்த வழக்கில் அதில் தேர்தல் ஆணையம் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு காலக்கெடுவெல்லாம் கொடுக்காதீங்க, எப்போ எங்களுக்கு செட் ஆகி வருதோ அப்போ தான் கொடுப்போன்ற மாதிரி நீதிமன்றத்தில் பதில் சொல்லியிருக்கு. இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அதிமுக மேலே கொலவெறியாக கோபம் வருது. ஒரு திராவிட இயக்கத்தினுடைய கட்சி, நீண்ட காலமாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிற கட்சி, குறைந்தபட்ச அடிப்படை சுயமரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டாமா? தினந்தோறும் ஒன்னொன்னு பாஜக பேசிட்டு இருக்கும்போது அங்கதான் அதிமுக படுகொலியில் விழப்போகுது அப்படின்னு உறுதியாயிருக்கு தோழர்களே. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, கொஞ்ச நாளாவே அதிமுகவை டார்ச்சர் செய்கிற ஒரு இடத்துல பாஜக இருக்கு. திரும்ப திரும்ப கூட்டாட்சி கூட்டாட்சி கூட்டாட்சின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தாலும் எடப்பாடியார் குரூப்ல, அது குறிப்பா எடப்பாடியார் கூட்டாட்சி குறித்து பேசுவதே இல்லை, பதிலே சொல்றது இல்லை. உங்க கட்சிக்குன்னு மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பது உங்க கட்சி கொள்கையா இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்க கூட்டணியில் இருக்கிற ஓட்டு வங்கியே இல்லாத, எதுக்கும் உதவாத, இந்தியாவை சின்னாபின்னமாக்கி இருக்க ஒரு சங்கி கூட்டத்தோடு நீங்க இவ்வளவு சமரசம் பண்ணிட்டு போறீங்களே, கூச்சமாவே இல்லையா? தன்மானம் இல்லையா? சுயமரியாதை இல்லையா? கொஞ்சோடு கூட அரசியல் தெரியாதா இந்த எடப்பாடிக்குன்னு தான் நமக்கு இந்த காணொலிகளை எல்லாம் பார்க்கும்போது வருகிற கோபமா இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது 6ஆம் தேதி போல நீதிமன்றத்தில் வழக்கு. என்ன வழக்கு? இந்த சின்னம், இந்த தலைமை பொறுப்பு குறித்து ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்கல்ல புகழேந்தி அண்ணா அவங்களோட நிறைய பேர். அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அந்த வழக்கில் பொதுச் செயலாளராக எடப்பாடியார் தேர்வு செய்யப்பட்டதையும் அந்த கூட்டத்தில் அவங்க தீர்மானம் நிறைவேற்றியதும் ரத்து செய்யணும் அப்படின்னு தான் அந்த வழக்கே தொடுத்திருக்கிறாங்க. அப்படி ரத்து செய்கிற வரைக்கும், அதெல்லாம் ரத்து செய்து காலி பண்ணி அந்த வழக்கை முடிக்கிற வரைக்கும் தேர்தலுக்கான இந்த சின்னம் இருக்குல்லையா, ரெட்டலை சின்னம், அதை இவங்களுக்கு கொடுக்க கூடாது என்பதும் அந்த வழக்கு. இப்ப இதுல தான் பெரிய சிக்கல் இருக்கு. அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கிற ஒரு இடத்துல பாஜக எங்க இருக்குன்னு கேட்கிறோம்ல, இந்த இடத்துல தான் நிக்குது. ரெட்டலை சின்னம் இல்லைன்னா சாமானிய உழைக்கிறவர்களுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போட தெரியாது. எந்த சின்னத்தில் ஓட்டு போடுவாங்க? ரெட்டலை இப்போ கிடைக்கல, வேற ஒரு சின்னத்தில் நின்று ஓட்டு வாங்கி ஜெயிக்கிற இடத்துலயா இருக்கு? ரெட்டலையில் நின்னே தோத்து போய்கிட்டு இருக்கு இந்த குரூப்பு. இந்த சூழ்நிலையில என்ன வாதாடப்பட்டிருக்கு அப்படின்னா, நீதிமன்றத்துக்கிடம் எங்க தேர்தல் ஆணையம் ஒரு கோரிக்கை வைக்குது. நாங்கள் இன்னும் அந்த பரிசீலனைக்கல, ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்னாடியே சீக்கிரமாக பரிசீலனை பண்ணி நீங்கள் ஒரு கட்சியினுடைய உள் விவகாரத்துக்குள்ள தலையிட்டு தீர்க்க முடியுமா என்பதை முடிவு பண்ணுங்க, சட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே நீதிமன்றம். இன்ன வரைக்கும் அதை குறித்து தேர்தல் ஆணையம் எதுவுமே பதில் சொல்லலை. தேர்தல் ஆணையம் வாயை மூடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நேற்று போய் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு காலக்கெடு விதிக்காதீர்கள் அப்படின்றாங்க. ஏன் விதிக்க கூடாது? காலக்கெடு எதுக்கு? வேகமாக முடிவெடுத்து ஒரு பதில் சொல்லுன்றதுதான். ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? காலக்கெடுலாம் விதிக்காதீங்க,
நாங்கள் சீக்கிரம் முடிவெடுக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்கு. இந்த சின்னத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், இந்த சின்னத்தை எடப்பாடியாருக்கு கொடுக்க மாட்டோம், எடப்பாடியார் நாங்கள் சொல்ற எல்லாத்துக்கும் பணிஞ்சு வந்தா, அதாவது கூட்டாட்சி, இந்த கூட்டாட்சின்றதுக்குள்ள பாஜக நிர்வாகத்துக்குள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணுது, ஆட்சிக்குள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணுது. ஒரே ஒரு ஆட்சி நிர்வாகத்துக்குள்ள ஒரு கேண்டிடேட் வந்தா தமிழ்நாட்டை மொத்தமா இந்த கும்பல் முடிச்சு விட்டுரும், அது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இது குறித்து பேசுறதுக்கு பயப்படுறாரு எடப்பாடியார். தில்லுன்னா பேச வேண்டியதானே, பேசவே இல்லை. அப்போ ஒருவேளை இந்த கட்சி சின்னம் வரணுன்றதுக்காகவும் தேர்தல் ஆணையம் நம்ம பக்கத்துல எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் வாய் மூடி மௌனியா அடக்கி வாசிக்கிறாரு எடப்பாடியார். ஏன்னா இதுதான் நடந்துச்சு மகாராஷ்டிராவில் சிவசேனையை ரெண்டா உடைச்சு ஏக்நாத் ஷிண்டே போகும்போது தேர்தல் ஆணையம் யாருக்கு கட்சி சின்னத்தையும் கொடியையும் பேரையும் கொடுத்துச்சு? ஏக்நாத் ஷிண்டே கொடுத்துச்சு. இப்ப இந்த அதிமுகவை உடைச்சு ஏற்கனவே நாளா வச்சிருக்கு இந்த பிஜேபி. இதுல யார் நமக்கு மிகச்சிறந்த அடிமையா இருப்பாங்களோ அவங்க கையில சின்னத்தை கொடுப்பதற்காகத்தான் காலதாமதம் ஆக்கிக்கிட்டே இருக்கு தேர்தல் ஆணையம். இந்த கேடுகட்டத்தனத்தை கூட கண்டிக்க துப்பு கிடையாது இந்த எடப்பாடியார் குரூப்புக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னா, நேத்து நேரம் அண்ணாமலை சொல்றாரு, நான் தனி மனுஷன், நான் ஒன்றும் வேலைக்காரன் கிடையாது, நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டு கிடக்க முடியாது அப்படின்னு நேத்து அண்ணாமலை பேசி இருக்காப்ல. ஒரு சாதாரண அண்ணாமலை, பதவியில் இல்லாத அண்ணாமலை இவ்வளவு ஊக்கந்தூக்கமா நெஞ்ச நிமித்தி பேசும்போது, நீண்ட ஆட்சிக்கான ஒரு வரலாறு இருக்கிறப்ப அதிமுகவினுடைய தலைவர், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி என்ன பேசியிருக்கணும்? ஏய், நாங்க கூட்டணியில இருக்கனாலதான் நீ தமிழ்நாட்டுக்குள்ளே பேசிட்டுற, உன்னை நாங்க தான் 4 பேரை கொண்டு போய் சட்டமன்றத்தில் இறக்கி விட்டுருக்கோம், நீ ஒரு ஒட்டு, நீ ஓரமா நின்று கையை கட்டி நில்ல, நாங்க கொடுக்கறத வாங்கிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இல்ல, கூட்டணி சமரசமா இருக்கணும், முடிவு நீங்க மட்டும் எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை பண்ணிருக்கணுமா இல்லையா? ரெண்டாவது, முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னு முதல்ல தொடக்கத்துல பழனிசாமின்னு சொன்னாராம் அமித்ஷா. நான் என்ன கேட்கிறேன் எடப்பாடியார்கிட்ட, நேத்து என்ன சொன்னாரு அதான் கேள்வி. மிக சமீபமாக போன வாரம் யாருங்க முதலமைச்சர் வேட்பாளர்னா பொதுச் செயலாளர் தானே முதலமைச்சர் வேட்பாளராக வர முடியும், அதானே அதிமுகவுடைய பிரின்சிபல், அதானே அவங்க விதி. ஆனா நீங்க எப்படி அதை சொல்லாம அதிமுக இருந்து ஒருத்தர் வருவாருன்னா என்ன அர்த்தம்? வேலுமணியை வச்சோ இங்க இருக்கிற செங்கோட்டையனை வச்சோ காய் நகர்த்தி டம்மியா வச்சுட்டு ஆட்சி செய்யறதுக்கு, நிழலாட்சி பண்றதுக்கு இங்க பாஜக தெளிவாயிருச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இதை கூட புரிஞ்சுக்க முடியாம நேற்று பேட்டி கொடுத்திருக்காரு எடப்பாடியார். என்ன பேட்டி கொடுத்திருக்கிறாரு? பாஜக அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து எதுவுமே சொல்லலையே, இன்னும் முடிவுக்கு வரலையா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்டா என்ன பதில் சொல்லணும்? இதுல என்னங்க முடிவுக்கு வர்றது இருக்கு, நான் தான் முதலமைச்சர் சொல்லுங்க எடப்பாடியாருக்கு, தில்லு இருந்தா சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு? டெல்லி தான் இதையெல்லாம் முடிவு செய்யும். அப்படியே தலையில் அடிச்சுக்கலாம் போல இருக்கு, டெல்லி தான் அதெல்லாம் முடிவு செய்யுமா? ஏங்க, டெல்லியில இருந்து இது யாருங்க? நீங்க போடுற பிச்சை ஓட்டு தூக்கிட்டு போய் உள்ள உட்கார்ற ஒரு கூட்டம், அதுதான் முடிவு செய்யுமா? மாண்புமிகு மத்திய அமைச்சர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஏற்கனவே சொல்லிட்டதுனால இனி இதை பத்தி பேசுறது சரியில்லைங்க. என்ன ஏற்கனவே சொன்னாரு? ஏற்கனவே அதிமுகவில், அதுவும் என்டிஏ கூட்டணியில தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருக்கிறத அதிமுக தேர்வு செய்யும், அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. ஏன் அதிமுகவில் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு தெரியாதா? அமித்ஷாவுக்கு தெரியாதா? அப்ப அமித்ஷாவினுடைய உள்நோக்கம் என்ன? இதை கேள்வி கேட்க முதுகெலும்பு இல்லையா எடப்பாடிக்கு? இதே கூட்டத்துல கூட்டணி ஆட்சி குறித்து கேட்டபோது பதில் சொல்லாம தெரிச்சு ஓடி போயிருக்காரு. இப்பதான் நமக்கு நிறைய கோபம் வருது, சந்தேகம் வருது. பொருந்தா கூட்டணின்றாங்க. பொருந்தா கூட்டணி கூட பல நேரம் பரவாயில்லன்னு தோணும். ஆனால் இது மிரட்டி பணிய வைக்கப்பட்ட கூட்டணி. உங்க மேல சொத்து குவிப்பு வழக்கு போடுவேன், ஊழல் வழக்கு போடுவேன், உங்க ஃபைல் என்கிட்ட தான் இருக்கு. ரெண்டாவது, நீங்க வெளிநாடுகளில் செய்திருக்கிற முதலீடுகளை குறித்து மிகப்பெரிய பிரச்சனையை இழுத்து விடுவேன். நாலாவது, உன் சொந்தக்கார எவனும் தொழில் பண்ண முடியாது. அஞ்சாவது, உன் சின்னத்தை முடக்குவேன், எனக்கு அடியாளா இருக்கிறவனுக்கு மட்டும்தான் சின்னத்தை கொடுப்பேன். அஞ்சாவது, கூட்டாட்சின்றத நீ ஒத்துக்கோ. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியில பங்கெடுக்கும், கூட்டணியில இருக்கிறவங்க ஆட்சியில பங்கெடுப்பாங்க, கூட்டாட்சி என்பதை ஒத்துக்கோ. அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு நான் தான் சொல்லுவேன், நீ சொல்லக்கூடாது.
இதெல்லாம் யார் சொல்றது? நோட்டாவுக்கு பின்னாடி நொண்டி அடிச்சுட்டு தெரிஞ்ச இந்த குரூப் சொல்லுது. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், பாஜக அதிமுகவின் மேல் ஒட்டி இருக்கிற ஒட்டுண்ணி, அதிமுகவினுடைய ரத்தத்தை உறிஞ்சு செழிச்சிட்டு இருக்கு. இதை இப்பயே புடுங்கி அந்த பக்கம் எரியலைன்னா அதிமுக மொத்தமா அழிக்கப்படும். அதுக்கு பல உதாரணங்கள் நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டோம். அப்ப பணிஞ்சு கையை கட்டி சுயநல அரசியலை செஞ்சார்னா எடப்பாடியார் 2026 தேர்தலோட காலி ஆயிடுவாரு. அதிமுக என்கிற ஒரு கட்சி இருந்ததாம் அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு அதிமுக போயிரும்.